மக்களே வெல்கம் பேக் டு நேஷனல் வோட்ஸ் டிவி. பிக் பாஸ் சீசன் 7 டே 1ஓட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் இந்த மாதிரி தான் ப்ரோமோ வரப்போகுது அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோமோவும் வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கேப்டனுக்கு ஒரு பவர் கொடுக்கப்பட்டதுங்க. என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாத ஒரு 6 பேர் நீங்கள் நாமினேஷனுக்கு சொல்லணும். ஸோ நாமினேஷன்னா அடுத்த வீடு 2வது வீட்டுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி 6 பேரை சொல்கிறாரு. அந்த 6 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன், ரேப்பர் நிக்சன், பாவா செல்லதுரை 2, 3வது பார்த்தீங்கன்னா வினுஷா, 4வது ரவீனா, 5வது ஐஷு, 6வது வந்து அனன்யா. இவங்க 6 பேரை சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நான் பார்த்த வரைக்குமே லைவில் பார்த்தீங்கன்னா, மற்ற யாருமே அவர் கூட அதிகமாக மிங்கிளான மாதிரி யாருக்குமே அவர் கூட மிங்கிளான மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரையும். பட் அவர் பேசிஸில் ஏதோ ஒரு பேசிஸில் அவர் கொடுத்துருக்கார். பட் லைவ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரவீனா கூட கேப்டன் கிட்ட போய் பேசியிருக்காங்க, தூங்கும்போது எழுப்பி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. பட் அவர் எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணார் இன்னும் நம்ம லைவ் வரையும் பார்த்தோம், காலைல வரையும் பார்த்ததால் இந்த ஒரு முடிவு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 6 பேரும் வந்து ஸோ 2வது வீட்டுக்கு போகிறாங்க. பட் அந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடுங்க, குட்டியான வீடு தான். ஸோ அதில் ஒரு 3/4வாசி இந்த பக்கம்னா 1/4வாசி தான் அந்த வீடோட பங்கு ஒரு பக்கம் இருக்குது. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மொதல் ரூல் என்னென்னா, ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கணும், அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நீங்கள் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே வரீங்க அப்போ தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. மேபி 2வது பிக் பாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின் பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொல்லிடுறாரு வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக அது ஒரு மினி ஜெயில் தான். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு ஜெயில் மாதிரி கான்செப்ட் தான். எந்த காரணத்தை கொட்டும் வீட்டை விட்டு வெளியும் வரக்கூடாது, பிக் பாஸ் கிட்டையும் பேச முடியாது. இது ஒரு விஷயம். அந்த உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டோம். இது ஒரு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரவீனாலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஜாலியாக மணி மாஸ்டர், அதுக்கப்புறம் யார் அக்ஷயா, அப்புறம் சரவணன், இந்த மாதிரி கேட்டகரிலாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு காலிலேருந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தனியாக போய் மாட்டுறது ரொம்ப ரவீனாக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து அந்த வீட்டோட வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் பெட்டுலாம் பார்த்துருப்பீங்கன்னா டபுளாக இருக்கும். ஸோ ஒரு பெட்டு படிக்கட்டு மாதிரி வச்சு இன்னொரு பெட்டு மேலே போய் ஏறுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பெட்டு வசதிகள் சின்ன ரூமாக தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக கூட தூங்க முடியாது, அந்த மாதிரி விஷயம்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த மாதிரி விஷயத்தில் வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் அவங்க ஃபுட் ஃபெசிலிட்டி என்ன எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க. கன்ஃபெஷன் ரூம் 2, ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. பட் ஃபுட் ஃபெசிலிட்டி இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்க போகுது. பட் தனியாக போய் உள்ளே மாட்டிக்கினாங்க 6 பேர். குறிப்பாக வந்து அதில் பவா செல்லதுரைலாம் இந்த இதில் வந்து தனியாக அந்த இதில் சர்க்கிள்லேயே உள்ளேருந்து காம்பேக்டாக என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த 6 பேர் என்ன மனநிலையில் இருப்பாங்க, அதை சொன்னவொடனே ஏன் இப்படி சொன்னாங்க, எதனால் இப்படி சொன்னாங்க, நம்ம ஏன் அந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து லைவில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க.